எப்பவுமே மென்டல் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியம், புரியுதா? உடல் வலிமையும் முக்கியம்தான், ஆனால் மன வலிமைங்கிறது கொஞ்சம் அதிகம் வேணும். இங்கே பாருங்க, எனக்கு டிராக்டர்ஸ் இல்லை மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் வேணும். யாருக்கு டெக்னிக்கலான ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்க தான் இப்போ தேவை. அப்படிப்பட்ட ஆள் யாராவது இருக்கீங்களா? நான் இருக்கேன். வேற யாராவது? சொல்றா, உனக்கு தெரியும்ல. சாரி லெப்டினன்ட், அவர்கிட்ட சொல்லு. கொஞ்சம் அமைதியா இரு. உனக்கு கேட்கலையா? கேக்குது. உனக்கும் டிராக்டர் ஆப்ரேட் பண்ண தெரியும்ல. நான் மிஷின் ஆப்ரேட்டர். அதுக்கு குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருப்பியா? உனக்கு எதனா பைத்தியம் பிடிச்சிருக்கா? எனக்கு மிஷினை பற்றி தெரியும் சார். எஸ்என்ஓவி டைப் மிஷின்லாம் ஆப்ரேட் பண்ணுவேன். அப்புறம் டிராக்டர் பற்றி எனக்கு கொஞ்சம் தெரியும் சார். ஓகே, ஆனால் பறக்கும்போது அதை என்னால் சரி பண்ண முடியாது. அதெல்லாம் தேவையில்ல, அதை உடைச்சா அது போதும். என்கிட்ட நிறைய விதமான வெஹிக்கிள்ஸ் இருக்கு. அதில் சிலது இந்த மாதிரி இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா 10 டன் எடை உள்ளது. அதோட சைடு வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். 4 பெரிய சைஸ் ட்ராக் வீல் இருக்கும். அதை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம். டரேட், கமாண்டர்ஸோட கப்போலா அண்ட் கன். அது எவ்வளோ பெருசாக இருக்கும் சார்? 37 மில்லிமீட்டர். ரொம்ப பெருசுலாம் இல்லை. அப்புறம் 2 மிஷின் கன்ஸ் இருக்கு. 792 இங்கே, அப்புறம் இங்கே. எந்த டவுட்டும் இல்லை, இதை எல்லா நேரத்துலையும் பயன்படுத்துவாங்க. நல்ல கன்னியா, அதை நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். அப்புறம் பாத்ரூம் போயிட்டு கையை க்ளீனாக கழுவிடு, இல்லைன்னா அது பற்றிக்கும். ஆமாம், உண்மைதான். நல்ல வெப்பன் அது, அழகாகவும் இருக்கும். சோல்ஜர், மஸ்கலிங்கோ தானே? எஸ் சார், மஸ்கலிங்கோ. ரொம்ப அதிகமாக பேசுகிறேன். அதை கொஞ்சம் வேலையில் காட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். உனக்கு வேணா வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்கலாம், ஆனால் எனக்கு இல்லை. ஃபன்னாக இருக்கட்டும்னு தான் பேசிகிட்டு இருந்தேன் சார். அதெல்லாம் இங்கே பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. நீங்கள் பொலிட்டிக்கல் ஆஃபீஸராக என்ன சொல்லுங்கள்? இல்லை சார், அதான் ஆல்ரெடி இருக்காங்கல்ல. ஆமாம் சார், க்ளோச்காவில் இருக்காங்க சார். க்ளோச்காவா? க்ளோச்காவ் டேவ்? அதே தான் சார். நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தவங்க சொன்ன பொய்யை நம்பாதீங்க சார். என்னோட நண்பன் மஸ்கலான் கோவுக்கு வேணா பெரிய வாய் இருக்கலாம், ஆனால் பத்தி எரியும் போது கூட அவன் ஜோக் பண்ணுவான் சார். அவனை கண்டுக்காதீங்க சார். நல்லது நல்லது, ரொம்ப நல்லது. அந்த இடத்துல அது தேவைப்படும். ஆனால் இந்த இடத்துல அவன் வாய் மூடிக்கிட்டு இருக்கிறது நல்லது. அப்சல்யூட்லி. கமோன் ஐவான், இப்பயே முடிச்சு விட்டுரு சரியா? இந்த மாதிரி விஷயம்லாம் இவர் ஃபேஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இவனை விட்டுருங்க சார். அந்த கன்ஸ்லாம் ஒன்றும் எம்ஜிஸ் கிடையாது, அது ஜஸ்ட் மேட். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். அந்த ஆர்மர் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு. ஆன்டி டேங்க் ரைஃபில் வச்சு அதை அழிக்கலாம். ஒரு 300-400 மீட்டருக்கு முன்னாடி இருந்தே நாம் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் பெரிய பெரிய சண்டையிலலாம் நம்ம இந்த கேனை யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு அவங்க பெரிய டேங்க்ஸ் வச்சுருக்காங்க. ஆனாலும் அது எல்லாத்த பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க கோல்னல். எஸ் சார். அப்படிலாம் இல்லை சார், ஆனால் சில விஷயங்களை உங்ககிட்ட காட்டணும் சார். கண்டிப்பா சார். எஸ் கோல்னல். நிச்சயமா சார், நான் பார்த்துக்கிறேன். நிச்சயமா சார். ஸ்டேஷன் கோ, குதிரை ரெடியா இருக்கா? ரெடியாக இருக்கு கமாண்டர். அது என்னன்னு தெரியுமா? தெரியுமே, ஆனால் எனக்கு காங் நாக் தான் பிடிக்கும். ஏன்னா ஹேங் ஓவரை தாக்கு பிடிக்க முடியாது. அவங்க அதை ரொம்ப வித்தியாசமாக பண்ண நினச்சாங்க. ஓ அப்படியா? பேட்டில் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கலாம், புரியுதா? இது அங்கே அதிகமாக தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம சாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது, ஜாக்கிரதையா இருங்க. அதுக்கு இதுவே ப்ரூஃப்னு நான் நினைக்கிறேன். நமக்கு எம்டி பாட்டில்ஸ் நிறைய வேணும். நமக்கு வாட்டர் ஆஃபீஸ் வேணும். ஜெயிச்சுட்டு வந்தீங்கன்னா சந்தோஷம். கண்டிப்பாக சார். கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பாக. கூட யாரையாவது கூட்டி. கமான் பீட்டே. நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஹே பீட்டே, என்ன? ஒரு பக்கெட் வாட்டரில் ஊற்றி டைலூட் பண்ணிடலாமா? இல்லைனா 2 பாட்டில் ட்ரிங்க் பண்ண எடுத்துக்கலாம். அவ்வளோதான், வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு, வேலையை ஆரம்பிக்கலாம். பீட்டர், 1800ல் நாம அந்த கம்பெனியை ரவுண்ட் அப் பண்ணி ஆகணும். எஸ் கமாண்டர், கண்டிப்பாக பண்ணிடலாம். அப்சர்வேஷனும் ரொம்ப முக்கியம். டிவைஸ், வியூ பார்ட்ஸ் எல்லாமே முக்கியம். ரைட். செங்கர் பயாவ், அந்த ஆர்மரோட ஃப்ரண்ட் எவ்வளவு திக்காக இருக்கும்? அதுவா 30 மில்லிமீட்டர்ஸ். நல்லது. அந்த நேட்ரோ எப்படி இருக்கும்? 30. அதுவும் இந்த ஆர்மர் மாதிரியே தான் இருக்கும். தின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே, அப்புறம் இங்கே. அப்படி தான் அந்த கிரனைட்ஸ் போகும். நல்லது. உனக்கு தியரி தெரியும்ல. இப்போ ப்ராக்டிஸ்க்கு போகணும். மஸ்கலிங்கோ, நீ என்ன தயாராக இருக்கியா? போய் அந்த இன்ஜினியர்ஸ் கிட்ட இருந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. சரி லூட்டினன்ட், ஆனால் எதுக்காக? ஒரு ஸ்கேல் மாடல் பண்ணணும் அந்த ஜெர்மன் டேங்கை பற்றி.
சீக்கிரம் போய் அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. எக்ஸாக்டா என்ன? நான் உனக்கு லிஸ்ட் கொடுக்குறேன். சீக்கிரம் இன்னைக்கே நம்ம முடிச்சாகணும், சரியா? பரவாயில்ல, நல்லது தான். ஒவ்வொரு நாளும் குளிக்கிறது. என்ன சொல்கிற ஸ்ரஷாந்த்கோ? ஆனால் எனக்கு அது அவசியம் கிடையாது. நான் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது தான் ஆசைப்படுவேன். நம்ம கமாண்டருக்கு வேலை பார்த்தே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்கு. அதனால இப்போ என்ன, ஸ்டெசன் மாதிரி இன்னொரு சோல்ஜர் இல்லைன்னு சந்தோஷப்படு. அவன் பேசிக்கிட்டே இருப்பான், மற்றவங்க தான் சண்டை போடுவாங்க, தெரியல? சண்டை போடுறது மட்டும் இல்லாமல் அவன் எல்லாரையும் நோண்டுவான். என்னமோ சிட்டியில் மெட்ரோவில் இருக்கிற மாதிரி எல்லாரையும் ரொம்ப ஓவராக குடைச்சல் கொடுப்பான். ஒழுங்காக வேலை பார்க்குறவங்கள தான் அவன் குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருப்பான். பார்க்க போனால் உங்ககிட்ட தான் அதிகமாக வேலையை காமிக்கிறான். கமாண்டர் வேற ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சீக்கிரமாக திரும்பி வந்துருவார். கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் அஃபென்சிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த ஃபைட் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருக்கும். அந்த ஜெர்மன்ஸ் எல்லாம் சண்டை போட தயாராக இருக்காங்க. நாம் கண்டிப்பாக இதுக்கு ரெடி ஆகணும். ஏன்னா இது தவிர்க்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஸ்னோவில் கொஞ்சம் மார்க் பண்ணி வை. லென்த் வந்து 5 ஷால் இருக்கணும், ஹைட் வந்து 1.5. அதுதான் கரெக்டான அளவு. எஸ் சார். லிeutenant, நான் உங்களை ஒன்று கேட்கலாமா? இந்த ட்ரோஜன் ஹார்ஸை எப்படி பயன்படுத்த போகிறோம்? அப்படியே இழுத்துட்டு போக வேண்டியதுதான். நமக்குன்னு ஸ்னோ அமைஞ்சிருக்குல்ல. ஹே காய்ஸ், ரெட் ஆர்மி ஹீரோ, கமான் ஃப்ளின், சீக்கிரம் கண்டுபிடி. அந்த ஆன்டி டேங்க் கன் வேணும். ரொம்ப தைரியமான சோல்ஜரால் மட்டும்தான் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் அழிக்க முடியும். கிரனேட்ஸ் யூஸ் பண்ணி அந்த கன்ஸ் எல்லாம் அழிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நாசிஸ் தைரியமானவங்களை தான் சரவுண்ட் பண்ணுவாங்க, உயிரோட பிடிக்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய படை அப்படிப்பட்டது. கடைசி கிரானைட்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவாங்க. யார் வெடிச்சு செத்தாலும் கவலையப்பட மாட்டாங்க. நிறைய நாசிஸ் இங்க இறந்து போயிருக்காங்க. பேட்டர் ஃபீல்டுக்கு வந்தா ஆம்பளை வீரத்தை காட்டியே ஆகணும். அந்த வீரன் ஹீரோவா செத்து போயிருக்கான். இன்னும் கூட இருக்கு. கொரின்கோவோட மிஷின் கன் கம்பெனியா? ஆமா, ஏன் அதை நீ படிச்சிட்டியா? அஃப்கோர்ஸ், அதை நான் ஏற்கனவே படிச்சுட்டேன். பொலிட்டிக்கல் ஆஃபீஸர், உங்ககிட்ட இப்போ டொபாக்கோ இல்லைல்ல? உங்களுக்கு கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ரோல் அப் மட்டும் பண்ணி எடுத்துட்டு போகலாம். ஏன்னா காம்ரேட் ஃபிலின் ரொம்ப ஓவரா பண்ணுவார். கடைசி கிரேனேட் வரைக்கும் போராட சொல்வார். ஆல்ரெடி நவம்பர், நீங்க செப்டம்பரை படிச்சுட்டு இருக்கீங்க. செப்டம்பர்ல வந்ததை படிச்சு என்ன பண்ண போறீங்க? அதுவும் சரிதான். பாத்தீங்களா? நான் இந்த கம்பெனியை பற்றி எதுவும் கேள்விப்பட்டதே இல்லையே. தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நம்மளுங்க மொத்த பெட்டாலியன்லையும் 8 சப்மிஷன் கன்ஸையும் காலி பண்ணியிருக்காங்க. உயிரை காப்பாற்றிக்க ஓடின கதையும் இருக்கு. இதெல்லாம் நடக்கிற விஷயம்தான். இப்பெல்லாம் எல்லா புல்லட்டின்லேயும் இருக்கு. ஆமாம், இந்த உடன் டேங்க் எதுக்கு? இது அஃபென்சிவான விஷயமா இருக்கு. இதில் என்ன அஃபென்சிவ் இருக்கு? என்ன எல்லாரும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் புதுசு இல்லையே. நீ கொஞ்சம் கேட்குறத குறைச்சிக்கணும். அட்டாக் பண்ணுறது முக்கியம்னு நினைப்பாங்க, அதனால தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எதை வச்சு அட்டாக் பண்ணுறது? ஏதாவது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கா? இல்லை வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்? குழந்தைங்க மாதிரி பேசிக்கிட்டு. நமக்கு ஃப்ரெஷ்ஷான சப்ளை கிடைச்சா நல்லா இருக்கும்ல. நாம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? கிட்டத்தட்ட 3 வாரம் ஆயிடுச்சு. அது உண்மைதான். அதானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஜெர்மன்ஸ் நமக்காக என்ன ரெடி பண்ணியிருக்காங்களோ தெரியல. இங்கேயா நம்மளாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க எதிர்த்து சண்டை போடுறதுல ஸ்ட்ராங்கானவங்க. அப்புறம் அந்த லூட்டினன்ட் இருக்கானே, அவங்க வந்ததில் ஒரு காரணம் இருக்கு. நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு புஷ் பண்ண போகிறோம். ஆனால் நான் இங்கே ஒத்துக்க மாட்டேன், இப்பயும் ஒத்துக்க மாட்டேன். ஆனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னால் அது முடியும். நம்ம ஆளுங்க சண்டை போடுற கதையை கேட்டிருக்கீங்களா? நாசிஸ் கூட சண்டை போட்ட கதையை பற்றியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கே சொல்கிற? இங்கே தான். சரி, கமான். சீக்கிரம் சீக்கிரமா கொண்டு வாங்க. நல்ல வேகமா கொண்டு வாங்க. நல்லா இழுங்க. போலாம். நீ ரொம்ப லேட்டா த்ரோ பண்ணிருக்கடா. அப்புறம் எல்லாம் வேஸ்டா போயிடும். ஃபயர் ஒர்க் வேலைக்கு ஆகலனா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரம் இழுத்துட்டு வாங்க. எங்க நிறுத்தணும்னு நான் சொல்றேன். வாய்ப்பை மட்டும் தவற விட்டா அவங்கள பின்னாடி நின்று தாக்குறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. 1 இல்லை 2 பாட்டிலையாவது தூக்கி எறியணும். 10 வச்சு ஏறி. நீ தூக்கி எறிகிறது கரெக்டான இடத்துக்கு போகணும். அங்கே நிறைய டேங்க்ஸ் இருக்கும். நீ செத்தாலும் அவங்கள நீ தடுத்தே ஆகணும். இப்போ பிரேக் எடுத்துக்கங்க. நமக்கு டைம் இல்லை, இதெல்லாம் சீக்கிரம் முடிச்சாகணும். இன்னைக்கு எப்படி போச்சுன்னா, ஜெர்மன் ஃபோர்ஸ் வந்து எல்லா இடத்தையும் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? 4 டேங்க் வச்சு 3 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன்ஸ் வர நடக்குதுங்க. அது மட்டும் இல்லாம யாரை பத்தியும் கவலைப்படாம முன்னேற நினைக்கிறாங்க அவங்க. நம்ம கிளின் அண்ட் டிமிட்ரோவை தாண்டறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். மாஸ்கோல நார்த் பக்கம் ரொம்ப கடுமையா போர் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. வெஸ்ட்ல இருந்து டைரக்டா மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. வேலோகுலாம்ஸ் ஹைவேல ஸ்ட்ராட்டஜி ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஓவரா பண்ணா கூட பிரச்சனை வந்துடும். நாசிஸ் எல்லாரும் அந்த ட்ரூப்ஸ் ஹைவேல வச்சு கண்டிப்பா முடிக்க நினைப்பாங்க. யார்ட்ரோவா போற ஈஸ்ட் ரோட்ல தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க டேங்க் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும்.
இந்த பொருட்கள் எல்லாம் கொண்டு போறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வழிகள் இருக்கு. நாம அதை எல்லாத்தையும் பயன்படுத்தணும். இங்க பாத்தீங்கன்னா மோரம் ஸ்டோர்லேருந்து கண்ட்ரி ரோடு வழியா யார்ட்ரோவுக்கு நம்ம போயிடலாம். சித்தானோலேருந்து நெலிடோவுக்கு போகணும். வழியில் நிக்கல்ஸ் கோயா அண்ட் பெட்டலினோவை தாண்டி போகணும். மெட்டனியோ ஸ்டேஷனையும் தாண்டி அதுக்கப்புறம் கிராசிகோவா அந்த ரயில்வே ஸ்டேஷனையும் தாண்டி கரெக்டா டுபாஸ்கோவா கிராசிங்க்கு நம்ம போயாகணும். நம்மளுடைய ஐடியா என்னன்னா ஹைவேவை ஆக்சஸ் பண்றதை கரெக்டா பண்ணியாகணும். அப்புறம் நாசிஸை நம்ம பின்னாடி போக வைக்கணும். புரியுதா? நாம இதெல்லாம் எதுக்காக பண்றோம்னு உங்களுக்கு தெரியும்ல. 4 முக்கியமான கம்பெனிஸ் இருக்கு. அவங்கள முன்னேற நாம விடக்கூடாது. ஆனா அது எந்த அளவுக்கு முடியும்னு தெரியல. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வர வரைக்கும் அட்டாக்கிங் பாயிண்ட்ஸ் பத்திலாம் கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவங்கள நம்ம முடிக்கணும். ஒருவேளை நம்ம கதையே முடிஞ்சாலும் அவங்கள உள்ள விடக்கூடாது. காம்ரேட்ஸ், இதுக்கு முன்னாடி நடந்த சண்டையில உங்க பிரேவரியையும் உங்க கரேஜையும் காட்டுனீங்க. நம்ம கண்ட்ரியை அடையணுங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய கூட்டமே தயாரா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற ஃபுல் ஃபோர்ஸையும் நம்ம பயன்படுத்தணும். நம்ம இதயத்தை காப்பாத்துறதுக்காக இதை பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா அவங்க எதை பண்ண நினைக்கிறாங்களோ அதை கண்டிப்பா பண்ண விடாம அவங்கள தோக்கடிச்சு ஓட வைக்கணும். முதல்ல அவங்களுடைய ஆர்மியை அவங்களுக்கே சந்தேகப்பட வைக்கணும். புரியுதா? அது மட்டும் இல்லாம முதல் முறையிலேயே நாம அவங்கள தடுத்து நிறுத்தியாகணும். நீங்க அவங்கள தாக்குனா இது நிச்சயம் நடக்கும். பவர் இல்லாம எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம அவங்க திரும்பி ஓடி போகணும். போர்க்களத்துல ஒரு வீரனுடைய எண்ணம் அந்த போர்ல ஜெயிக்கிறது மட்டும் இல்லாம அவங்கள பயந்து திரும்ப ஓட வைக்கணும். நம்ம கேபிட்டலுக்காக நம்ம திரும்ப பெருசா போராட போறோம். ஆனா இப்போ அவங்களுக்கு என்ன காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியாது. ஆனா ரஷ்யன்ஸ்க்கு அவங்க மதர்லாண்ட் எவ்வளவு முக்கியம்னு காமிக்கணும். அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாம எப்படி சண்டை போடுவோம்னு. அவங்க பயத்தை நாம இன்னும் அதிகமாக்கணும். ரெட் ஆர்மியோட சோல்ஜர்ஸ் மாஸ்கோ மட்டும்தான் அவங்களுக்கு அட்வான்ஸ்டா இருக்கு. அவங்களுடைய ஏர் பவரை வச்சு நம்மள சுத்தி வளைக்க பார்ப்பாங்க. ஆனா அந்த எண்ணத்தையே நாம தவிடு பொடியாக்கணும். அவங்க டேங்க்ஸை வச்சு நம்மள அழிக்க நினைச்சா நம்ம திருப்பி அழிக்கணும். நம்மளை தாண்டி அவங்க உள்ள வரக்கூடாது. இந்த இடத்துல போர் பண்ணி நாம ஜெயிச்சு காட்டணும். பிரதர்ஸ், வரலாறுக்கு தெரியும் இங்க தைரியமான நிறைய வாரியர்ஸ் இருந்திருக்காங்கன்னு. ஆனா யாருக்குமே சொல்லிக்கிற அளவுக்கு டெஸ்டினி இல்ல. நாம நம்ம மாஸ்கோவுக்காக மட்டும் போராட போறதில்ல, ஒட்டுமொத்த நம்ம நாட்டுக்காகவும் தான். இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமும் மூச்சை புடிச்சுக்கிட்டு நம்மள பாத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த லைன்ஸ் ரொம்ப முக்கியம். நாம டிஃபெண்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கணும்.
நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தி ஆகணும். அது ஏதோ ஜப்பான்ல நடந்ததா சொன்னாங்க. லாஸ்ட் செஞ்சுரியில் உள்ள புகுந்துட்டாங்களாம் தெரியுமா? எல்லாரையும் துன்புறுத்தி இருக்காங்க. ஒரு கிராமத்தையே சூறையாடி இருக்காங்க. அதனால அந்த கிராமத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அவங்கள எதிர்த்து சண்டை போடணும்னு. அவங்கெல்லாம் உயிரை விடவும் தயாரானாங்க. அது நல்ல விஷயம் இல்லை. அவங்களுக்கு வார்ஃபேர் பற்றி எதுவுமே தெரியாது. அதனால ஒரு எக்ஸ்பர்ட்டை நியமிக்கணும்னு நினச்சாங்க. அதாவது நம்ம லியூட்டினன்ட் மாதிரி ஒரு நோபல் கிளாஸை சேர்ந்தவரை. எதை வச்சு தேர்ந்தெடுத்தாங்க? சரியாக தெரியல. திறமையை வச்சு தேர்ந்தெடுத்துக்கலாம். எனக்கு கரெக்டாக தெரியல. அந்த எக்ஸ்பர்ட் அங்கே நடக்கிற சுச்சுவேஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாரு. அதை எப்படி சமாளிக்கணும்னு தீர்மானிச்சார். அவர் ஒரு 6 பேரை தேர்ந்தெடுத்தார். ஒவ்வொரு இனத்துலேருந்தும் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தார். சாமுராய்ஸா இருக்குமோ? இது நடந்தது ஜப்பான்லன்னு சொல்கிறேன். அந்த வாரியர்ஸ் அந்த வில்லேஜுக்காக சண்டை போட்டாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, மொத்தம் 40 எதிரிங்க இருந்தாங்க. 7 பேரை எதிர்த்தா? ஆமாம். காசு வாங்கியிருப்பானுங்க. அது எனக்கு சரியாக தெரியல. காசு கண்டிப்பா வாங்கியிருப்பானுங்க. ஹேய், தயவு செஞ்சு கொஞ்சம் கேள்வி கேட்கறத நிறுத்துறியா? ஃபைன். அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, அந்த வாரியர்ஸ்க்கு அவங்க என்ன பண்ணணும்னு சரியாக தெரிஞ்சிருந்தது. அவங்க ஒரு கோட்டையை அமைச்சாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற கம்யூனிகேஷன்லேயும் எதிரிகளை கண்காணிக்கிறதுலையும் தெளிவாக இருந்தாங்க. சரியாக சொல்லணுன்னா அவங்க எல்லாத்துக்குமே தயாராக இருந்தாங்க. அப்புறம் அந்த எதிரிங்க அந்த வில்லேஜை அட்டாக் பண்ணாங்க. அப்படியா? ஆமாம், அவங்க சைடில் நிறைய இழப்பு இருந்தது. இருந்தாலும் அவங்க நல்லா சண்டை போட்டாங்க. எல்லாருமே வா? ஆமாம், சில பேர் தப்பிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த எதிரி கூட்டமே அழிஞ்சிருச்சு. பிரமாதம் இல்லை? அந்த கதையை நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அது அமெரிக்காவில் மட்டும்தான் நடக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் பற்றியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கர்வம் பிடிச்சவங்க. அவங்களோட ஷார்ட்ஸ்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். 7 பேர் 40 பேரை எதிர்த்து நின்ன கதை. அது ஒரு பழைய கதை பாய்ஸ். அதில் நீ எதுவும் மிக்ஸ் பண்ணாமல் இருந்தால் சரி. உண்மையாவே அவங்க நல்லா சண்டை போடுவாங்களா? ஷூர், அவங்களாம் ரொம்ப டஃப்பானவங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் அப்படி கேள்விப்படல. நான் இருந்த இடத்துல அப்படியே ஆப்போசிட்டா இருந்தாங்க, குழந்தைங்க மாதிரி. ஓகே, இங்க பாருங்க. இன்னைக்கு நைட் நீங்க தான் பாதுகாக்கணும். நைட் 8க்குள்ள எனக்கு ரிப்போர்ட் வரணும். அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதை ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணணும். எஸ் சார். 316 இன்ஃபென்ட்ரி உங்களுக்கு ரைட் சைடில் இருப்பாங்க. அப்புறம் 50th கேவலரி உங்க லெஃப்ட் சைடில் இருக்கும். நீங்க மிடில் இருப்பீங்க. ஸோ ஜாக்கிரதையா இருங்க. சரி சார், நான் பார்த்துக்கிறேன். எந்த தப்பும் நடக்காது சார். நம்பிக்கை இருக்கு, அதனால தான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன். கவலைப்படாதீங்க சார். அந்த காட்டில் தொலைஞ்சு போனீங்கன்னா அது ஒரு பசில் மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். நம்ம பொசிஷன்ஸ் நமக்கு நல்லா தெரியும். ஜெர்மன்ஸ் மாஸ்கோவை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற? ஒன்றும் இல்லை கமாண்டர். குட். ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் கேட்கணும் கமாண்டர். நமக்கு நல்லாவே தெரியும் எப்போ எங்க வந்து நாசிஸ் நம்மளை ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு. அப்படி இருக்கும்போது நாம ஏன் முதல்ல அவங்கள தாக்கக்கூடாது? நம்மளால முடியுமே, அதான் என் சந்தேகம். எக்ஸாக்டா நீ இப்போ என்ன சொல்ல வர? நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும் சார். என்கிட்ட அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கிடையாது. மற்றவங்களையும் பாதுகாக்கணும்ல. ஸோ தயவு செஞ்சு கவனமா செயல்பட்டு இந்த விஷயத்தை முடிங்க. உங்களுக்கு புரியுதா? எஸ் சார், கண்டிப்பாக சாகிற வரைக்கும் சண்டை போடுவோம் சார். நல்லது. ஆனா சாவை எதிர்த்து நிக்க வேண்டாம். அவங்கள தோக்கடிச்சு ஜெயிச்சு வந்து நில்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க சாகாம உயிரோட வந்து நிக்கணும். அதுதான் இப்போ முக்கியம். உங்களுக்கு புரியுதுல்ல? Yes, எஸ் sir. சார், கண்டிப்பா உயிரோட இருப்போம் சார். ஆல் தி பெஸ்ட். சரி, கிளம்புங்க. அது சத்தியமா உண்மையா இருக்காது. நீ சொல்கிற கதை உண்மையாக இருக்காது. ஆனால் நான் சொல்கிற கதை ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கு. மொத்தம் 10,000 பேரா? அதுதான் ஆர்மியா? ஆமாம், அது ஒரு படை. மஸ்க்லோவென்கோ. கிரீக்ஸ் படை ஏன் கொஞ்சமா இருக்கு? அவங்களுக்கு ஆள் கிடைக்கலையான்னு? அந்த படையை பொறுத்த வரைக்கும் அவங்க கொஞ்சம் பேர் இருந்தாலே போதும்னு நினச்சாங்க. அதை வச்சே ஜெயிக்க முடியும்னு நம்பினாங்க. ஏன் 10,000 பேருக்கு மேலே கிரீக்கில் சேர்க்க யாரும் இல்லையா? இதை விட மோசமாக வேற எதுவும் நடந்திருக்காது. அதை விட மோசமானதும் இருக்கு. அந்த யுத்தத்தில் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஏய், நீ சொல்ற கதை நல்லாவே இல்ல. ரொம்ப அடிச்சு விடாத. பொய், எல்லாம் பொய். ஒண்ணுத்துக்கு உதவாதது. ஓவரா கதை விடாத.
ஆல்ரெடி ரொம்ப இருட்டாயிடுச்சு. ஒரு பாட்டியம்மா நம்மெல்லாம் யாருன்னு கேட்டு போகிறாங்க. நீங்கள்லாம் நம்ம ஆளுங்களான்னு கேட்டாங்க. வேற யாராக இருக்க முடியும்னு சொன்னேன். கிட்ட வந்து கடவுளுக்கு நன்றின்னு சொன்னாங்க. ஜெர்மன்ஸ் ரொம்ப கிட்ட வந்துட்டாங்க. அவங்க நேற்று ஃபுல்லாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவங்க எதையுமே விட்டு வைக்கல. சர்ச்சை கூட அழிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்க, மிருகத்தை விட மோசமானவங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிட்டாங்க. முசபக் கசாக்கில் சொன்னான். அந்த பாட்டிக்கு நம்மள 3ல் 2 பேர் முஸ்லீம்ஸ்ன்னு தெரியாது. அந்த பாட்டி ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, நீங்கள்லாம் நிஜமாவே நம்ம ஆளுங்க தானான்னு. அதுக்கு முசபக் ரஷ்யனில் கேட்டான், ஏன் எங்களை பார்த்தா அப்படி தெரியலையான்னு. உங்களுக்கு நாங்கள் யாருன்னு தெரியல? கசாக்ஸ், கெர்கீஸ், உர்கஸ் அண்ட் டுங்கான். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இவங்கெல்லாம் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி கேட்டாங்க, இவங்கெல்லாம் ரஷ்யா விட்டு ஓடி போயிட்டாங்களான்னு. பைத்தியக்காரங்க, அவங்கள பயமுறுத்திருக்கானுங்க. அவங்க நிறைய பார்த்துருப்பானுங்க. அது மட்டும் இல்லை, அந்த கேவலமான மூஞ்சிகளையும் பார்த்துருப்பாங்க. கொடூரமாக இருப்பானுங்க, மோசமான பாவிங்க. கமான், வேகமா. சீக்கிரமே சூரியன் உதயமாயிடும். எல்லாத்தையும் கவர் பண்ணாதான் அவங்களால நம்மளை மேலே இருந்து பார்க்க முடியாது. கொஞ்ச நேரம் தூங்குறதுக்கு டைம் இருக்கு. அப்புறம் என்ன, லஞ்ச் தானே? அதுக்கப்புறம் நம்ம டீகோய் பொசிஷனுக்கு போகணும். நம்பவே முடியல, இந்த நாட்களை எப்படி கடத்த போகிறோன்னு தெரியல. தூக்கம் இல்லாத பல இரவுகளுக்கு அப்புறம் ஒரு நல்ல தூக்கம் வாய்ப்பே இல்லை. உண்மையாக அங்கே நிறைய வேலை இருக்குன்னு எனக்கு தோணலை. நீ அதிகமாக பேசிக்கிட்டே தான் இருக்க. உன் ஆயுசுக்கும் சேர்த்து பேசிட்ட. அப்புறம் அந்த காமோஃப்ளாஜ் இருக்குல்ல, அது நல்லா இருக்கு. ஏன் தெரியுமா? அவனுங்க ஒன்றும் முட்டாள் இல்லை. சரி சரி, சீக்கிரம் முடிங்க. லஞ்ச் என்ன? மெனுவில் என்ன இருக்கோ அதான் கிடைக்கும். அவர் என்ன சொன்னார்? அதெல்லாம் கண்டுக்காத விடு. ஆஹா, அவங்க இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவங்கள பீஸ் பீஸ் ஆக்கிடலாம். ஒருவேளை அவங்க அந்த பக்கம் வந்தாங்கன்னா அதான் மரத்தால கவர் பண்ணியிருக்குல்ல, பார்த்துக்கலாம். அது செகண்ட் கம்பெனி. அடுத்து என்ன பண்ணணும்னு நம்மால முடிவு பண்ணுவான். இன்னொரு மவுண்ட்டை நம்ம உருவாக்கணும். நீ என்ன வேணும்னாலும் சொல்லு, அவங்க நம்மளை சும்மா விட போறதில்ல. அந்த டர்ரெட் கன் ரொம்ப பயங்கரமா இருக்கும், நம்மளை காலி பண்ணிடும். அதையும் தான் பார்த்துடலாமே. இந்த பீஸ்ட்டை நம்ம மறுபடியும் ஹோல்ல வச்சிடலாமா? இது ரொம்ப நல்லா இருக்கு. வெல், இங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டினியூ பண்ணு சார். இது ஓகே. ஆமா, என்ன இது? இதை டேர்ன் பண்றதுன்னு என்ன பண்ணுவ? நம்மளால பண்ண முடியும் கேப்டன். இந்த பக்கம் நல்ல ப்ரொடெக்டடாக இருக்கு, ஆங்கிளும் நல்லா இருக்கு. இன்னைக்கு இதை சோதனை பண்ணி பார்த்துடலாம். ஆமா, அந்த ரிசர்வ் எங்க? அங்கே இருக்கு. அவங்க இன்னொன்று ரெடி பண்ணுறாங்க. ஒன்றுக்கு மேலே இருந்தால் தான் நல்லது. ஆனால் மொத்தத்தில் இது வேலை செய்யும். ஒரு தடவை நம்ம பொலிட்டிக்கல் ஆஃபீஸர் இருக்கார்ல, ஒரு தடவை ஜெர்மன் லீஃப் லெட்டர் படித்தா நல்லாயிருக்கும். வா, இந்த கிரவுண்டு ரொம்ப மோசமாக இருக்குது, இதை முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் அழகாக எஸ்கேப் ஆயிட்டாரு. ஆனால் அது இன்னொரு ஒரு கதை. அந்த லீஃப் லெட்டர் என்ன சொன்னான்னு தெரியுமா? நாசிஸ் கிட்ட மட்டும் உன் உயிரை இழந்துட்ட, அதுக்கப்புறம் அவ்வளவுதான், உன் உடம்பை யாராலையும் பார்க்க முடியாது. அப்புறம் செஸ்ஸாவ், அவன் ரொம்ப நல்லவன், ஆனால் ரொம்ப மட்டமாக பேசியிருந்தான். எல்லா அறிவாலையும் முட்டாளாவும் இருக்காங்க. அவர்கிட்ட என்ன சொன்ன தெரியுமா? எல்லா இடத்துலையும் எல்லாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு. அதுக்கு அவர் சொன்னார், அவங்க ஒன்றும் ஒயிட் இல்லை. அதுக்கு நான் கேட்டேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? உடனே அவர் பூட்ஸை கழட்டி அது என்னன்னு எனக்கு புரிய வச்சாரு. அதில் பைரட் ஃப்ளாக் இருந்துச்சு. இதுக்காக தான் நீங்கள் பிறந்தீங்களான்னு கேட்டேன். அந்த டைமில் மாஸ்க்ன்ற பேரில் காமெடி பண்ணாங்கன்னா சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. கடைசி வரைக்கும் ரெட் ஆர்மிலே இருக்க வேண்டியது தான். உங்கள் பூட்ஸை கழட்டுறது கடைசி விஷயம். நாம் எதுக்கு சிரிக்கணும்னு அவருக்கு புரியவே இல்லை. முட்டாள் மாதிரி பார்த்தாரு. உனக்கே அப்படி தோணுச்சு? ஏன்னு தெரியல. ஆமாம், இது ஏன் இப்படி இருக்கு? ஐ மீன் கேமோஃப்ளாகிங் ஏன் அதிகமாக போடுறோம்? ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் இங்கே. ஏன்னா பாம்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா முடிஞ்சது. நான் யோசிக்கிறது தான் நடக்கும். முதல்ல அவங்க கண்ணில் படாமல் கொஞ்சம் நேரம் தாக்கு பிடிக்கணும். அதுக்கு இதான் அவசியம். நல்லது நடக்கட்டும். இந்த மாதிரி
நிறைய குழிகள் தோண்டினா அவங்கள பயமுறுத்தலாம். வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி சொல்ற? ஜெர்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருப்பாங்க. அவங்க கிட்ட 2 பிளைன்ஸ் இருந்தால் போதும், கன்னை வச்சு நம்ம எல்லாரையும் காலி பண்ணிடுவாங்க. அவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ப்பானவங்க, அதை தெரிஞ்சுக்க. ஆக மொத்தத்தில் அவங்க நம்மளுக்கு ஆப்படிக்கிறது தான் அதிகமாக இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்கள அங்கேயே தடுக்கிறது தான் நமக்கு சேஃபு. கன்னை வச்சு பயமுறுத்தணும், உள்ளே விட்டோம் நம்ம எல்லாரையும் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்ன ஆ? அப்புறம் உனக்கு ஒன்று சொல்லவா? நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். அதில் இன்வென்ஷன் ரொம்ப முக்கியம்ப்பா. எங்கே போட்டி போட போனாலும் விஷயம் என்னன்னா, நம்மளால அவங்கள ஈஸியாக தோக்கடிக்க முடியும், அவங்கள துரோகம் பண்ணியும் அழிக்க முடியும். ஆனால் அவங்களால அப்படி செய்ய முடியாது. ஏன் முடியாதுங்கிற? ஏன்னா இது வெறும் லேண்ட், இங்கே எதுவுமே இல்லை. அப்படின்னா இது சாதாரண நகரம், இங்கே வேற எதுவுமே இல்லை. ஆனால் வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும். அது இல்லாமல் நம்மளால நிச்சயமாக எதுவுமே முடியாது. மக்களுக்கு அது தேவை. உண்மைதான். ஆனால் அதை விட இன்னும் சில விஷயங்களும் தேவை. ஜெர்மனும் அந்த மாதிரி பார்த்து தான் பயப்படுறாங்க. அவங்களும் நிலத்துக்கு தானே சண்டை போடுறாங்க. அதை தாண்டி ஏதோ இருக்கு. சரியா சொன்ன. இது இடத்துக்காக மட்டும் இல்லை, நம்ம மதர்லேண்டை தாண்டி கண்டிப்பாக ஃபாதர்லேண்டும் முக்கியம். மதர்லேண்டு வாழ்றதுக்கானது, அதை யாரும் அழிக்கிறதுக்கு நினைக்க மாட்டாங்க. காலம் கடந்தும் அது அப்படியே தான் இருக்கும். என்ன இருந்தாலும் அதுதான் உன் தாய்நாடு. ஆனால் ஃபாதர்லேண்டு வித்தியாசமானது. தன்னோட உரிமைக்காக மக்கள் வாழ நினைக்கிற இடம் அது. ஏன்னா அவங்க அப்பா அதுக்காக என்ன போராடி இருக்காருன்னு அங்கே இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும். மதர்லேண்டுங்கிறது நம்ம வாழக்கூடிய இடம், ஃபாதர்லேண்டுங்கிறது நம்ம வாழ வேண்டிய இடம். அவ்வளவுதான். நேஷன்ஸை பற்றி என்ன நினைக்கிற? அதுக்கு என்ன இப்போ? நேஷன்ஸ் மக்களை சார்ந்தது. ஒரே மொழி பேசி ஒரே மாதிரி மக்கள் வாழ்ற இடம் அது. கமான் வாசிலி, அது ஒன்றும் அவ்வளோ சாதாரணமானது கிடையாது. ஒரு ஃப்ரெஞ்சுமேனோ அல்லது ஜெர்மனோ இல்லை ரஷ்யனோ இங்கே வாழணும்னு நினச்சா அவ்வளோதான். இங்கே வந்துட்டாலே அவன் ரஷ்யன் ஆகிடுவானா என்ன? எனக்கு ஜெர்மன்ஸ் பற்றி தெரியாது. ஆனால் ஒருவேளை நம்ம கூட ஃப்ரெஞ்ச்மேன்ஸ்லாம் நின்னாங்கன்னா, நமக்கு உதவி பண்ணி அந்த நாசிஸ் கூட சண்டை போட்டாங்கன்னா செம்மையா இருக்கும். யாருக்கு தெரியும்? இனிமே டெவில் மாதிரி யோசிக்கணும். ஆமாம், அது இங்கேயா பறந்து வருது? அவங்க பைனாக்குலர் ரொம்ப ஸ்ட்ராங்கானது. உன் தலையில் இருக்க பேனையும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அதை ஏன் இவ்வளோ கிட்ட பறக்க வைக்கிறாங்கன்னு தெரியலையே. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு தான். நாம மட்டும் அவங்கள போட்டோன்னு வையே, ரொம்ப வருஷத்துக்கு நம்மளை பற்றி பேசுவாங்க. நம்மக்கிட்ட ஏ கன்ஸ் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ரைஃபிள்ஸை வச்சு அவங்க வேலையை முடிச்சிருவாங்க. வாய்ப்பே இல்லை. அவங்களால முடியும். அவங்களோட யூனிட் இருக்குல்ல, ரைஃபிள் ஃபயரில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டானவங்க. புல்லட்டின்ல இருந்திருக்காங்க. அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். கண்டிப்பாக அது நடக்கும். ஜஸ்ட் அது ஒரு டின் கேன் நினைக்கலாம். பேப்பர் தின் அளவு தான் இருக்கும். இதுக்கெல்லாம் நீ சர்ப்ரைஸ் ஆகாத. ஒருவேளை அது நமக்கு ஈஸின்னா நாம் அதை சுட்டு தள்ளுவோம். கரெக்டாக இருக்கும். ஹே ஷாட்ரின், என்ன பண்ற? அதை முதல்ல கீழே வை. நான் சொல்றதை கேளு. நீ பண்றது சரியில்லை. ஏய், என்ன பண்ற? வேண்டாம், நிறுத்து. அப்படி பண்ணாத. இங்க பாரு, இந்த இடத்துல செட் பண்ணிட்டு நான் தூங்கலாம்னு நினைக்கிறேன். சொதப்பிராத. எல்லாத்தையும் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்கிறேன்? காலையில இருந்து இதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவன் அங்கேருந்து ஃபயர் பண்ண முடியும், ஆனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுவான். நாம இங்கே ஃபன்னுக்காக வரல, புரிஞ்சுக்க. ஒருவேளை லக்கி அவன் அடிச்சுட்டான்னா வேலை முடிஞ்சது. சுத்தம். வாங்க வாங்க வாங்க, பார்த்து போங்க. ஜாக்ஸி, 200 பவுண்டு வெயிட்டாவது இருக்கும் அது. ஆமா, இதை எங்க இருந்து எடுத்துட்டு வந்தீங்க? சேப்பர்ஸ் பக்கத்தில் இருந்தது இது. இது ஒரு நல்ல டீல்ல. ஆஹா, சும்மாவே தூக்கிட்டு வந்துட்டோம். அந்த இடத்துல அப்ப யாரும் இல்லையா? என்னது? அங்க ஏதாவது மைன்ஸ் வச்சிருக்காங்களா? இல்லை, மைன்ஸ் எல்லாம் இல்லை, வெறும் ஒயர் தான் இருக்கு. அங்கே எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்கன்னு போட்டிருந்துச்சு. எங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். நீங்க ரொம்ப கிரீடியா இருக்கீங்க கைஸ். இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுவே நம்மளால முடியல. அடுத்த வாட்டி கம்மியாக கொண்டு வரணும். இரு, நான் போய் பார்த்துட்டு யாரையாவது அனுப்பி வைக்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் பிரதர். மாஸ்கோவில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லு சொல்லு, நீ பாட்டு சொல்லு. கேட்குறீங்களா? நான் டேனியல் கிட்ட சொன்னேன், அவங்க நமக்கு ஒயர் கொடுக்குறாங்கன்னா அந்த வில்லேஜில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இப்போ ஒரு உருளைக்கிழங்கு மூட்டையை வச்சுக்கிட்டு வேற ஏதாவது ஒரு பொருளை கூட வாங்கலாம். அதனால டேனியலுக்கே பிரச்சனை வராது. ஆனால் நான் வேண்டாம், நாங்கள் கிளம்பணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கதவு தட்டினோம். ஒரு வயசானவர் வெளியே வந்தார்.
அதுக்கப்புறம் என்னை பார்த்து கேட்டாரு, ஆமாம் எதுக்காக நீ இதை என்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன்னு. உங்களால் இதை நம்ப முடியுதா? அதனால நாங்கள் வேற ஒரு கதவை தட்டினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னாங்க. நான் சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு தான், எல்லாத்தையும் எடுத்துங்கன்னு சொன்னேன். இதை வச்சு என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கன்னு சொன்னேன். அதுவும் அங்கே எடுத்துகிட்டு போங்கன்னு. அதுவும் அங்கே. ஆனால் அவங்க அதை எடுத்துக்கல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, வேண்டாம், உங்கள் நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த உலகத்தில் பாப்டு வயர்ஸ் இருக்கிறது மட்டும் நல்லது பண்ணிடாது நமக்கு. அது வியூவை ஸ்பாயில் பண்ணிடும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதான் சரி. அதனால் டின்னருக்கு நமக்கு எதுவுமே இல்லை. அவங்க என்ன கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கேப்டன் கண்டிலோவிச், பாவல், ஏதாவது நியூஸ் இருக்கா? இன்னைக்கு அதிகமான வேலையை பார்த்தாச்சு, அதனால ரெஸ்ட் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. எடுங்க, ஆனா ஷெட்யூல் கரெக்டா இருக்கட்டும். நாளைக்கு எல்லாரையும் சீக்கிரமா எந்திரிக்க சொல்லு. எல்லாருக்கும் நிறைய எனர்ஜி தேவை. எல்லாரும் கனெக்ஷன்ல இருங்க, சரியா? கண்டிப்பா சார். அப்புறம் இன்னைக்கு கமாண்டர் வருவாரு, அவர் கூடவே இருங்க. அவர் கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துக்குங்க. ஒருவேளை தேவைப்பட்டா உங்களுக்கு ஃபயர் சப்போர்ட் நாளைக்கே வரும். காப்பி பண்ணிக்கிறேன் மேஜர். வேற நியூஸ்? அவ்வளவுதான். எல்லாரும் நிம்மதியா தூங்குங்க. க்ளோச்கோவா அங்க இருக்காங்களா? இங்க தான் இருக்காரு. அவங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லிடுங்க. ஓகே? காட் இட் சார். ஓகே, கோ. அவங்க என்ன சொன்னாங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக படுத்து தூங்க சொன்னார். அவ்வளோதானா? அது மட்டும் இல்லை, இப்போ போகிற நிலைமையை பார்த்தா எல்லாமே தப்பாக இருக்கு. இதனால நிச்சயமா பேராபத்து காத்துக்கிட்டு இருக்கு. இதை கேட்கும்போது என் காதுக்கு மியூசிக் கேட்குற மாதிரி இருக்கு. குட் குட் குட். தண்டர் ஆரம்பிச்சிருச்சு. பார்த்து கவனமா அடிக்கணும். அவங்களுக்கு நம்ம இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான். நம்ம ரிசல்ட்ஸ் என்னன்னு சீக்கிரமா தெரிஞ்சிடும். ஜெர்மன் சார் ரொம்ப நேரம் நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. கண்டிப்பா இழப்பு அதிகமா இருக்கும். அப்ப நம்ம தூக்க போறோமா? அதை கண்டிப்பா நம்மளால தவிர்க்கவே முடியாது. அதுதான் உண்மை. நாம தயாரா இருக்கணும். நாம திறமசாலி தான் பதுங்கு குழி வெட்டுறதுல. நம்ம தூங்க கூட முடியாது இனிமே. கண்டிப்பா தூங்க முடியாதுதான். இந்த சத்தத்துல நாம தூங்குறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க, பாத்துக்கலாம். உங்ககிட்ட டொபாக்கோ இருக்கா? என்ன சொல்லுங்க. இப்போ சிகரெட் பிடிக்க கூடாது சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்தாங்க ட்ரை பண்ணுங்க.
அவனுங்க முடிச்சிட்டானுங்களா? நாசமா போறவனுங்க. டொபாக்கோக்கு ஒன்றும் ஆகலை இல்லை? இல்ல, ஒன்றும் ஆகல. அந்த ஜெர்மன்ஸ்லாம் எப்படிப்பட்டவனு தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கூட அவனுங்க அமைதியா இருக்க மாட்டானுங்களா? அப்படி இருந்தா நாம தான் ஜெயிச்சிருவோமே. ரொம்ப அதிகமா தான் ஆட்டம் போறாங்க. கண்டக்டர் எல்லாம் வச்சுக்கிட்டு கரெக்டா பண்றானுங்க. இதுல என்ன சந்தேகம்? அசத்துறானுங்க. அங்க இருக்கிற லீடர் நம்ம எல்லாரையும் முடிக்கணும்னு நினைக்கிறான். அதான் உண்மை. இது இன்டர்மிஷனுக்கான நேரம். பாருங்க புல்லட்டை எப்படி வாரி அந்த இறக்கிறானுங்க. டாப் நாட் சர்வீஸ் உண்மையிலே பிரமாதம். நம்மள கொல்லாம விட மாட்டானுங்க. ஆமா, ஏன் அப்படி சூரியகாந்தி பூ மாதிரி நின்னு பாத்துட்டு இருக்க? இந்த நகரம் எப்படி நாசமா போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கேன். முட்டாளா நீ? வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறது முக்கியம் இல்ல, யாராவது ஒருத்தர் இறங்கி செய்யணும். முதல்ல உன் தலையை பார்த்துக்க. அவங்க வந்துட்டு இருக்காங்க. என்ன? தேங்க்ஸ். எங்க? அதோ அங்க. பார்க்கவே முடியல. இந்த டைம்ல எப்படி போர் செய்யறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதே மாதிரி டேங்க்ஸ் வந்தா அவங்க நிறுத்தவே மாட்டாங்க. அவங்க வரட்டும், பார்த்துக்கலாம். நான் போய் கேப்டன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே. எல்லாரும் கண்ணை தயாரா வச்சுக்கிட்டு இருங்க. என்னோட கமாண்டுக்கு அப்புறம் விசில் வரும். அதுக்கப்புறம் தான் ஃபயர் பண்ணணும். புரியுதா? கரெக்டாக ஃபயர் பண்ணணும். 2 ஷாட் தான். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க டேங்க்லாம் ஸ்லோவாகிடும். அப்படி தான் அவங்கள தடுக்க முடியும். இந்த தாக்குதலை அவங்க எதிர்பார்க்கவே கூடாது. நம்மளை நோக்கி தான் அவங்க வந்துட்டே இருக்காங்க. உனக்கு தெரியுமா? என்ன சொல்லு. நாம் அவங்கள துரத்திட்டு போகவே வேண்டாம். நம்ம லக்கி. அவங்க நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குதுன்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீக்னஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஹைவே நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, போகட்டும். ட்ரை பண்ணி தான் பார்க்கட்டும். அவங்களுக்கு காமிப்போம் ரஷ்யன்ஸ்னால் யாருன்னு. அவங்க எல்லாருக்கும் நாம் இப்போ காமிப்போம் வீக்னஸே இல்லை, பவர்ஃபுல்னு. யா, கண்டிப்பாக. ஆக்சுவலாக நான் கசாக். ஏன் கசக்ஸ் ரஷ்யன்ஸ் இல்லையா? எதுக்கு ஏன் இப்படி வெறுப்பேற்றிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ரஷ்யாக்காக தானே சண்டை போட்டுட்ருக்கோம். நான் விளையாட்டுக்கு சொன்னேன். விளையாட்டுக்கா? கசக்ஸ்தானுக்காக சண்டை போடும்போது நாம் யாருன்னு அவங்களுக்கு காமிக்கணும். என்ன என்கிட்ட பெட் கட்டுறியா? டீல்.
பேட்டரி எல்லாம் கரெக்டா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அவங்க டேங்கை பார்த்து நம்ம ஃபயர் பண்ணணும். டார்கெட் 47. ஃபிராக்மெண்டேஷன் டார்கெட் அங்க இருக்கு. செகண்ட் சார்ஜ் டைரக்ஷன் மெயின் அட்டாக் கரெக்டா இருக்கணும். கரெக்டா 230 அதையும் நோட் பண்ணிக்கணும். நாம மெயின் அட்டாக் 230 ல பண்ணனும். and 002 ஓகேவா? லெவல் 002 சைட் 124 ஓகே தானே? ஓகே ஃபைன், ஷூட் பண்ண ரெடியா இருங்க. அவங்க சொன்ன டார்கெட்டை கரெக்ட்டா அச்சீவ் பண்ணனும். Site 124. Fire one round to third. ரெடி ஃபயர். ஓவர் 35 ரைட். சைட் வந்து 122 லெஃப்ட் 011 122 left 011 லைன் 015 4 volley fire charges. lines 015 4 volley fire charges. Fire. இப்படிதான் இதை பண்ணணும். இது நல்லதுக்கு இல்ல. நம்ம ரேங்க் எல்லாம் நாசமா போயிடும் இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா. அங்க இருக்கிற பறவைகளுக்கெல்லாம் உணவாக போறாங்க அவங்க. நமக்கு அந்த நிலைமை வராதுன்னு நினைக்கிறேன். கமாண்டர், மூவ் பண்றதுக்கு நீங்க தான் சிக்னல் கொடுக்கணும். பேட்டரி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அங்கேயே இருங்க. எல்லாரும் கண்ணெடுங்க சீக்கிரம். இங்க பாருங்க. ஆன்டி டென்ஷன்.
அதில் மட்டும்தான் மைனர் டேமேஜ் இருக்கு. அதுலயும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ரிப்பேர் பண்றதுக்கு அவங்களுக்கு ½ அன் ஹவருக்கு மேல ஆயிடும். இப்போ நினைச்சா நம்ம அவங்கள காலி பண்ணிடலாம். திரும்பி அவங்க வரவே கூடாது. சீக்கிரமா ஃபயர் பண்ணுங்க. கண்டிப்பா பண்ணுவோம், விடாம ஃபயர் பண்ணுங்க. சரி சரி, அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும்ல. நீ கவலைப்படாத, அவங்க ரொம்ப தூரம் போக முடியாது. ஒருவேளை அவங்க நாம் நினைக்காததை பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? இல்லை இல்லை, அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. கண்டிப்பாக வருவாங்க, சில நண்பர்களை கூட்டிகிட்டு. ஏன் திரும்ப அடி வாங்கவா? கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. ம். தட்ஸ் ஃபைன். கண்டிப்பாக அடி வாங்குவாங்க. ஒரு நல்ல ஆரம்பம் இப்படி தான் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் முதல்ல ஓடிட்டாங்க. எல்லாரும் இங்கே காலி ஆகிடுவோன்னு நினச்சேன். ஆனால் பார்ட்டி பண்ணுற அளவுக்கு ஆகிட்டோம். அந்த நண்பர்களுக்கு பெரிய வெல்கம் பார்ட்டி கொடுத்துருக்கோம். அவங்களோட டேங்க்ஸை பார்த்தியா? காலி ஆகிடுச்சு. ரிப்பேர் பண்ணி ஓட விட்டாச்சு. உயிரோட இருக்கிறவங்க எல்லாரும் ஓடத்தான் செய்வாங்க அடி வாங்கும்போது. அது சரி, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன்? நாம ஒரு வாட்டி கூட சுட்டதில்லை. நமக்கு கண்டிப்பா சான்ஸ் வரும். குறிச்சிக்கோ, மேக்ஸிமம் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. கண்டிப்பாக அவங்க திரும்பி வருவாங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வருவாங்க. நம்ம வீக் பார்ட்ஸில் அடிக்க பார்ப்பாங்க. அதுதான் நமக்கு வேணும். நல்லா சத்தம் கேட்கும். கண்டிப்பாக கேட்கும். ஆனால் இந்த வாட்டி இன்னும் நல்லா பயங்கரமாக சத்தம் கேட்கும். நல்லா கேட்கட்டும். மியூசிக் மாதிரி என்ஜாய் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, மெதுவாக படுத்துக்கோ. அதை இங்கே கூட பார்த்து போங்க. பாஷா, எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும். உனக்கு அடிபட்டிருக்கு, ஆனா ரத்தம் வெளியேறதை நிறுத்தியாச்சு. இனிமே நீ குணமாகறத பத்தி மட்டும்தான் யோசிக்கணும். நீ நல்லா தான் பண்ண, ரொம்ப நல்லா பண்ண. கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம். சோல்ஜர்ஸ்க்கு இதெல்லாம் சகஜமான விஷயம். நீ பயப்படாத, எல்லாமே சரியாயிடும் பாஷா. நெக்ஸ்ட் டைம் இதை விட நீ இன்னும் வெறித்தனமா சண்டை போடணும். ஜாக்கிரதையா போ, ஆனா சீக்கிரமா திரும்பி வா. உனக்காக நாங்கெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். க்ளோச்கோ ரிப்போர்ட்டிங் சார். ஆர்ட்டிலரி எங்களுக்கு உதவி பண்ணாங்க. அதுதான் முதல் அட்டாக்கா இருந்துச்சு. 4 டேங்கை நாக் அவுட் பண்ணிட்டோம். எல்லாரும் ஓடிட்டாங்க. நம்ம சைடு எதுவும் லாஸ் இருக்கா? எல்லாரும் உயிரோட இருக்காங்க. 6 பேருக்கு அடிபட்டிருக்கு. அவங்களை அனுப்பி வச்சிருக்கோம். ஆனா பாஷாவுக்கு நிறைய அடிபட்டிருக்கு. எல்லாம் சரியா இருக்கு. செல்ஃப் ஃபயர்க்காக வெயிட் பண்றோம். புரியுது. வேலையை கண்டினியூ பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, அவங்க டீம் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து வந்து நம்மள காலி பண்ண நினைப்பாங்க. அவங்க சீக்கிரத்தில் நம்மளை அடிப்பாங்க. நேரம் போயிட்டே இருக்கு. நம்மளை கடந்து போயாகணும். ஆனா அடுத்த முறை கண்டிப்பா இந்த அளவுக்கு ஈஸியா இருக்க போறதில்ல. இந்த முறை அவங்க தாக்குதல் பயங்கரமா இருக்கும். டிஃபரெண்டா ட்ரை பண்ணணும்.
பதுங்க இடம் கிடைச்சாச்சா? இங்க வாங்க. நாட்டோ சீக்கிரம் கவர் எடுத்துக்க. சொல்றத கேளு, உனக்கு அடிபட்டிருக்கு. சீக்கிரம். எனக்கு ஒன்றும் அடிப்படல. தயவு செஞ்சு என்ன போக சொல்லாத. அந்த பறவை பறந்துகிட்டு இருக்கு. மேலே பாரு. ஏய், சொல்றத கேளு. அதெல்லாம் உன்னால சுட முடியாது. அது ஒன்றும் டேங்க் தெரியும். ஆனால் அதில் ஒன்று என்னால் கண்டிப்பாக முடிக்க முடியும். கண்டிப்பாக நான் அதை அடிக்காமல் விட போகிறது. பரவாயில்லடா, அவன் உன்னை பார்த்து பயந்து போயிட்டான். சரி சீக்கிரம் கவர் எடுத்துக்க. வா. பாருங்க, உங்களுக்கு சண்டை போட விருப்பமே கிடையாது. அவங்க மாஸ்கோக்காக அவங்க காப்பாத்திக்க விருப்பப்படுறாங்க. நமக்கு இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். அவங்க சரியான பயந்தாங்கொலியா இருக்காங்க. இதுதான் நமக்கு அட்வான்டேஜ். சந்தோஷமா இருக்கு. ஆனா அந்த பயத்துல அவனுங்க பாம் அள்ளி போட்டுறாம இருந்தா சரி. பயத்துல யாராவது இப்படி பண்ணுவாங்களா? அவங்களால நம்ம எல்லாரையும் அழிக்க முடியாது. அவங்க கண்டிப்பா சாக தான் போறாங்க. அவங்களுக்கு நம்ம எப்படி ரெடி ஆகுறோங்கிறது கூட தெரியாது. அவங்க டேங்க் அடிச்ச மாதிரி அவங்களே நிச்சயமா அடிச்சிருவோம். சரியா? அவங்க ஒன்றும் முட்டாளுங்க இல்லை. இருக்கலாம். ஆனா அவங்க நம்ம மக்கள் சாகக்கூடாதுன்னு நினைக்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இதான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். நம்ம ரேங்க்ல சீக்கிரமா குறைய போகுது. அதுக்கப்புறம் அவங்க ரஷ் பண்ணி உள்ள வருவாங்க. ஆனா நம்ம சைடுல நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அவங்கள விடவே கூடாது. ஆமா, ஏதாவது பண்ணி ஆகணும். நீ சொல்றது சரிதான் சர்ஜென்ட். ஆனா நம்ம கிட்ட வேற என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு? அவங்க அடிக்கிற வரைக்கும் நாம ஹீரோவா நடந்துக்கிறது ஒன்றும் ஸ்ட்ராட்டஜி இல்ல. புரியுதா? நமக்கு நம்ம கண்ட்ரி உயிரோட இருக்கணும். அதுக்காக நம்ம சாகவும் தயார். பெரிய நியூஸ். யாராவது இங்க ஒண்ணா ரஷ் பண்ணி வராங்களான்னு பார்க்கணும். நாம இங்க எவ்வளவு பேர் இருக்கோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஒரு வேளை நம்ம செத்தாலும் அது பெரிய விஷயம் இல்ல. என்ன? நம்ம இடத்துக்காக நாம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றியா? சாகுறது தான் முக்கியமா? அவங்கள அப்படியே விட்டுருவோமா? ஜெர்மன் ஒருவேளை நம்மளை வந்து கான்குயர் பண்ணலாம். ஆனா நம்ம சாகுறது முக்கியம் இல்ல. அவங்கள ஜெயிக்கணும், அதான் முக்கியம். ஃப்ரீடமுக்காக நம்ம என்ன பாவம் வேணாலும் பண்ணலாம்னு இல்ல. லைஃப்ல ஹீரோவா இருக்கிறதுக்கு செத்தா மட்டும் போதாது, ஜெயிக்கணும். அட ஈஸியா எடுத்துக்க. யாருக்கும் சாக விருப்பம் இல்ல. இது நம்ம கண்ட்ரோல்ல மீறி தப்பு. இந்த வகையில சாகணுங்கிறது பர்சனலான டிசிஷன். தயவு செஞ்சு கொஞ்சம் இருப்பா. கொஞ்ச நேரம் பிரேக் விட. இதுல என்ன பர்சனல் டிசிஷன் இருக்கு? வெறுப்பேத்தாம இருக்கிறியா? ஆனா புல்லட் வாங்கினாதான் அதோட அருமை என்னன்னு உனக்கு புரியும். ரொம்ப ஓவரா பேசுறேன். ஒன்றும் பெருசாலாம் இல்லை, சின்ன ஸ்கிராட்ச் தான். இது சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம். கூட்டு போங்க. டென்டிஸ்ட் கிட்ட போறது தான் கஷ்டம். இதெல்லாம் ஈஸியா சரி பண்ணிடலாம். ஒண்ணுமே கிடையாது. கொஞ்சம் பொறுத்துக்க, சரி பண்ணிடலாம். இந்த வியாகியானத்தெல்லாம் பேசுறதை நிறுத்திட்டு நாம கொஞ்சம் வேலையை பார்ப்போமா? என்ன சொல்ற? ஜாலியா இருந்தாலும் அதான் நமக்கு முக்கியம். அதை விட மைண்ட் செட்டை பொறுத்து தான் எல்லாம் இருக்கு. எதிரி அழிக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கணும். உங்க கை முழுக்க வெடி இருக்குன்னு வைங்களேன். எதிரி நிக்கிறான்னா அவனை போட்டு கொல்லணும். அதை விட்டுட்டு உங்க வயிற்றுல கட்டிட்டு அவன் மேல போய் விழுறதுல எந்த பயனும் இல்ல. ஏன்னா நம்ம போராடுறதே வாழ்றதுக்காக. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த நாசிசால எதுவும் பண்ண முடியாது. அவங்க எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி முயற்சி பண்ணாலும் திருப்பி அடிக்கும் போது ஹெவியா அடிக்கணும். அவங்க முயற்சியில வீணா போகணும். அவங்க டேங்க்ல வெடிக்கணும். ஃபோர்த் கம்பெனி உள்ள வந்துருச்சு. ஃபோர்த் கம்பெனி கேக்குதா? செகண்ட் கம்பெனி ஃபோர்த் கம்பெனியோட கனெக்ட் பண்ணுங்க. ஃபோர்த் கம்பெனி லைனுக்கு வாங்க.
இங்க எப்படி இருக்குன்னு. ஆமா, பயங்கரமா இருக்கு. அவங்க கொடுத்த ஆர்டர் படி பொசிஷனுக்கு போங்க. சண்டைக்கு தயாராகுங்க. உயிரோட இருக்கீங்களா? எத்தனை பேர்? 3 பேர். நல்லது, பிரமாதம். சீக்கிரம் வாங்க, அந்த காயத்துக்கு மருந்து போடலாம். உண்மையாவா? ஆமா. யாராவது இறந்துட்டாங்களா? எனக்கு சரியா தெரியல. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தாக்கு பிடிச்சிக்க, சரியாயிடும். வெப்பனுங்க தூக்கி வை. நீ ரெடியா இருக்கியா பேஸ்ட்? ரொம்ப வருத்தப்படாத, இப்பவே உனக்கு சாப்பாடு போடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பீட் பீட், சீக்கிரம் அந்த வயரை செக் பண்ணு. நமக்கு கம்யூனிகேஷன் வேணும், நமக்கு பேக்கப் வேணும். சீக்கிரம். நமக்கு கம்யூனிகேஷன் சீக்கிரம் கிடைக்கலன்னா 2 காட்டை அங்கே அனுப்பி வைங்க, இல்லை 3 கூட. என்ன நடக்குது? வீட்டு சாதிச்சிட்டான். நான் க்ளோச்கோ பேசுறேன். சொல்லு. இங்க நிறைய இழப்பு ஏற்பட்டிருக்கு, நிறைய பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இங்க நாங்க மிச்சம் 28 சோல்ஜர்ஸ் தான் இருக்கோம். ஒரே ஒரு கேனன் தான் இருக்கு, 2 ஆன்டி டேங்க் ரைஃபிள்ஸ் இருக்கு, ஒரு மெஷின் கன் இருக்கு, அவ்வளவுதான் சார். இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப நிறைய பேர் எங்களுக்கு தேவைப்படுது. இல்ல வெஸ்லி, இல்ல. உனக்கு அனுப்பி வைக்க இங்க யாருமே இல்ல. உங்களால எவ்வளவு நேரம் முடியுமோ தாக்கு பிடிங்க. உன்னோட பெஸ்ட் மேக்ஸிமம் கொடு. கண்டிப்பா கொடுப்போம் மேஜர்.
க்ரூஸ் உங்க வெப்பன்ஸ் எடுத்துக்கங்க. எல்லாரும் 3 டீமா பிரிஞ்சு செயல்படலாம். ஒவ்வொரு டீமும் அந்த டேங்கை ரீச் பண்ணலாம். 9 டேங்க் இருக்கு, எல்லாத்தையும் நம்ம அழிச்சாகணும். அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். அதை அழிக்கிறது தான் நம்ம எய்ம். நமக்கு வேற ஆப்ஷன்ஸ் இல்ல பிரதர். ஏற்கனவே இங்க ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக செத்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லல. இந்த போர்க்களத்துல நம்ம விளையாட்டு ரொம்ப பயங்கரமானதா இருக்கு. அதுக்காக நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஜெர்மன்ஸை தோக்கடிக்கிறது தான் நம்ம ஒரே லட்சியம். நம்மள அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. என்ன போராடலாமா? நமக்கு அப்புறம் தான் மாஸ்கோ. எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் போ, கமான். யாக்கோ, அந்த நாசிஸ் உண்மையிலே பிளாஸ்ட் பண்ணிடுவாங்களா? கிரேனேட்ஸை வச்சு அவங்கள முடிக்க முடியாதா? 14 இருக்குல்ல, அதை தூக்கி எறிஞ்சிடலாம். அது எவ்வளோ இருக்கு? என்ன 14? என்னால் நம்பவே முடியல. இதெல்லாம் பொய்ன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன முட்டாளுங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். சரி, எவ்வளோதான் இருக்கு இப்போ? 5. அவ்வளோதான் இருக்கு. கனவு கண்டுக்கிட்டு 5 தானே? ஆமாம், 5 தான் இருக்கு. அதனால தானே அமைதியாக இருக்கும். எங்கே எரியிறது? 6வதா ஒன்று வந்தால் அதை ரிட்டர்ன் பண்ண கூட நமக்கு டைம் இல்லை. அந்த நிலைமையில தான் நம்ம. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? என்னவா? ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன். எப்போ சொல்லுவீங்க? நைட் சொல்கிறேன். தூங்க போகும்போது சொல்கிறேன். உயிரோட இருந்தால் நிச்சயமாக நம்ம இதை பற்றி பேசிக்குவோம். இந்த தடவை பர்ஃபெக்டாக ட்ரை பண்ணணும். அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள நான் பக்கத்தில் நெருங்க விடுறேன். கண்டிப்பாக இந்த தடவை பிடிச்சிடலாம். நம்ம செத்துட்டோன்னு அவங்க நினைக்கணும். நான் உங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறேன், சரியா? அந்த டேங்க் இப்ப ரொம்ப ஜாலியா இருக்கும். கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க, இல்லைன்னா அந்த சாத்தான் கிட்டயாவது வேண்டிக்கோங்க. அவங்க இங்க வரணும்னு உள்ள வந்தோடனே செஞ்சிடணும். கண்டிப்பா நம்ம ஆளுங்க யாரும் சாகக்கூடாது. அவங்க தான் சாகணும். கடவுளே, மக்களை காப்பாற்றணும், நல்லதே நடக்கணும், நீ தான் உதவி பண்ணணும். இதில் ஜெயிக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடு. அது எங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அவங்க இதை கிராஸ் பண்ணும்போது நாங்கள் சரியாக முடிச்சே ஆகணும். என்ன? ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதோ பேசிகிட்டு இருந்தீங்களே? நம்ம நாட்டுக்காக பேசிகிட்டு இருந்தேன். ஓ, இப்படி தான் பேசணுமா? அவங்க நிறைய பேர் இருக்காங்க.
பிரதர் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஈஸியாக விட்டுற மாட்டேன். இது நிச்சயமா பெரிய ரெக்கார்டா இருக்க போகுது. ஹீரோ ஓடிடு, சீக்கிரம் சீக்கிரம் ஓடிடு. இன்னொரு ரவுண்ட். அவங்க அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிடலாம் நினைச்சாங்களா? இங்க வந்தா எப்படி தப்பிக்க முடியும்?
அவங்களை இப்ப பயமுறுத்தணும், சும்மா விடக்கூடாது. கமான் யுவான், செய்யறத சிறப்பா செய்யலாம். ரெடி, லெட்ஸ் கோ. No. எல்லாம் முடிஞ்சது. ஆமா, இங்கேயும் தான். அப்படின்னா அந்த டேங்க்ஸ் எல்லாம் போக விடணும். வாங்க வாங்க, come on, சீக்கிரம் வாங்க. உன்னால சுட முடியுமா? ஜஸ்ட் மிஸ் பண்ணிடாத.
சீக்கிரம் கொடு. குளிருக்கு இதமா இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. கவலைப்படாத. எரிஞ்சு நாசமாயிட்டு இருக்கு. என்னால நீ ஒன்னும் கவலைப்படாத, பயப்படாத. அவங்கள நல்லா சிக்க வச்சாச்சு. என்ன சொல்றதுன்னு தெரியல. சீக்கிரம் என்ன விட்டுட்டு போயிடு. விட்டுட்டு போயிடு. உன்னால முடியும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஏதாவது ஆமோ இருக்கா? இந்த இதை புடி. என்ன ஃபாலோ பண்ணி வா. வா. தொடர்ந்து ஃபயர் பண்ணிக்கிட்டே இருப்போம். விடாத. கம் ஆன், கம் ஆன். ஹேய், உனக்கு எதுவும் ஆகலையா? எனக்கு ஒன்றும் இல்லை, உயிரோட தான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணுறது? இவ்வளோ ஈஸியாக முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. ஈஸிலாம் இல்லை, ரெண்டு பக்கமும் ரொம்ப டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. அவங்ககிட்ட கிரனேட்ஸ் இல்லை. சரி
லியாவை கண்டுபிடிக்கணும். போ 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 சீக்கிரம் போ. பரவாயில்ல இருக்கட்டும் பொலிட்டிக்கல் ஆஃபீஸர். அங்கே ஒன்றும் நிறைய பேர்லாம் மிச்சம் இல்லை, பார்த்தீங்கல்ல? அதை பாத்தியா வெஸ்லி? டேனியல் கடைசியில் ஒரு மெஜிஷியனாகவே ஆயிட்டான்.
எல்லாம் முடிஞ்சதுல யாராவது உயிரோடு இருக்காங்களா? இருக்கலாம், இன்னும் சர்ச் பண்ண ஆரம்பிக்கல. நீ ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்க டேனியல். எப்படியோ ஒரு வழியா சில பேரையாவது காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா எல்லாரும் பயந்துட்டாங்க. ஆனா எனக்கு அப்படி தோணல. ஜெர்மன்ஸ் பயந்து ஓடுறது பெரிய விஷயம்தான். இதை லக்குன்னு தான் சொல்லுவேன். அட கமான், இதுல லக்கெல்லாம் எதுவும் பண்ணல. ஸ்கிராப் மெட்டலை யாராவது கணக்கு பண்ணி பார்ப்பாங்களா? பண்ணலாம், கண்டிப்பா பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு 50 இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இதை பத்தி நம்ம பேர குழந்தைங்க கிட்ட சொல்லலாம். ஆனா ஜெர்மன்ஸ்க்கு இந்த வாட்டி சொல்றதுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. காலையில சிலதெல்லாம் நாம கவுண்ட் பண்ணாமையே விட்டுட்டோம். அவங்க கவுண்ட் பண்ணியிருப்பாங்களா? அதுவா, கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. ஆனா காலையில எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. நல்ல கம்பெனி இங்க இருந்துச்சு. ஆனா ரெண்டாவது நடந்த விஷயத்துல நம்ம மொத்தமா காலி ஆயிட்டோம். திறமையான நிறைய வீரர்கள் இப்ப அடிபட்டிருக்காங்க. ஹீரோஸ். இப்போ இங்க எல்லாருமே ஹீரோஸ் தான். அந்த மாதிரி தான் நாம சண்டை போட்டிருக்கோம் டேனியல். சீக்கிரமா இது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நடந்தது அப்படிப்பட்ட ஒரு வார்.